சாமி சரணம். இதுதான் பெரியபாதோட ஒரு மேப்பு. நம்ம இப்படி தான் போக போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எருமேலிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி அந்த பெருத்தோடுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக எருமலையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 மணிக்குள்ளே அந்த செக் போஸ்ட்டை நம்ம வந்து தாண்டி ஆகணும். ஸோ அதுக்காக நாங்கள் பஸ்ஸில் பிளான் பண்ணி அங்கேருந்து இறங்கி நடந்து போக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த களக்கட்டி, அழுதமலை, முக்குழி, அதுக்கப்புறம் வந்து கரிமலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழுதாமலையும் கரிமலையும் தான் இருக்கிறதே ரொம்ப கடினமான பாதை. ஸோ அதுக்கான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், போஸ்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சாமி சரணம். ஃபாலோ, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய புனித யாத்திரை தொடங்கி இருக்கிறோம். கட்டமாக மகாதேவாதேவி டெம்பிள் கிட்ட வந்திருக்கோம். சுவாமிகள் சரணம் சொல்லி மெதுவாக செல்வோம். ஐயப்பனை பார்க்க போறேன் கேரளாவுக்கு. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறப்பார், அருமையான முடிவு. உனக்காக வெயிட் பண்றாரு மலை மேல போ. இவ்வளோ ஏற்றம் நம்ம ஏறணும் சாமி. இது எங்கே இருக்கிற சாமி? இப்போ நம்ம சத்யசாமி, அதாவது எருமேலேருந்து செக் போஸ்ட் போகிற வழியா ஆட்டோக்கார் 20 ரூபா கூட இறக்கி விட்றேன்னாரு. மிச்சம் பண்ணுறோன்னு சொல்லி நடந்துக்கிறோம். 20 ரூபாய்க்கு மிச்சம் பார்த்து இந்த சாமி நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஸ்டார்டிங் பாயிண்ட் சாமி, செக் போஸ்ட் ஆன வந்தாச்சு. செக் போஸ்ட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. அங்கங்க மூலிகை தண்ணி தருவாங்க, குடிக்கலாம். சொல்லு சார். சொல்கிறோம். ஜோவிக்கு உங்களுடைய வார்த்தையை மக்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த அனுபவத்தை நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்டோக்காரர்கள் சொன்னது கேட்காம வந்தோம். இந்த வழிதான் இந்த சைடு போனோமா இந்த சைடு போனோமா தெரியல. போய் கூட எருமாடு உண்டு. எருமாடு உண்டா? இதுதான் இங்க தான் போகுது. அது பக்கம் யானை போகுது. நம்ம ஆஃப்டர் செக் போஸ்ட்டு தாண்டினோன்னவே பாதை வந்து ஒரு நார்மல் பாதை மாதிரி தான் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஈவனாக தான் இருக்கும். அப்பு டவுன்லாம் எதுவும் இல்லாமல் ஈவனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது. இங்கே பாருங்கள், எல்லா சாமி நடந்து போகிறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஈவனாக தான் இருக்கும். அதே மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எந்த பயம் இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கலாம். இதுதாங்க அந்த ஆஃப்டர் செக் போஸ்ட் தானதுக்கப்புறம் நம்மளோட பெரிய பாதை ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். மஸ்ட்டு அந்த கொம்பு ரொம்ப முக்கியங்க. அந்த கொம்பு இல்லாமல் நான்லாம் அவங்கள ரெண்டு பேர் முன்னே போகிறாங்களா, அவங்கள நான் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இதுக்கெல்லாம் கொம்பு வாங்குறீங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த கொம்பு பார்த்திங்கன்னா போக தெரியும் அது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு கையாகவும் காலாகவும் நம்ம கூட கீழே வந்துச்சு. தோலுக்கு வந்து வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேக் உட்காந்து 2 கிலோமீட்டர் சாமி பேக் எதுக்கு எடுத்தோம்னா இதுதான் சாமி. மழை வந்தால் டக்குன்னு சாமி அழகாக மாட்டின்னு வந்துடலாம். தேவையில்லாத ஜோலில் போட்டு திங்கின்னு திக்கில் வச்சுக்கின்னு குடிக்கணும். இதான் தண்ணி, விராட் கோலி குடிக்கிற தண்ணி. அங்க பாருங்க, ஒரு இது டீசல் கப்பு நம்பு. ஏண்டா பச்சை போய் பேசுற? சாமி சார் முன்னால் முடியும் தோழா, கொஞ்சம் பின்னாடி வந்து நீ சொல்றாங்க. அங்க போயிடலாம். சீல் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணினா அதுக்கப்புறம். சரி சாமி, நீ சொல்லிட்ட. எங்கள் குருசாமி இவர் தான். இவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். குருசாமி உட்கார சொன்னால் உட்காரணும், எந்திரி சொன்னால் எந்திரிக்கணும். பாத்ரூம் மட்டும் இவர் பர்மிஷன் எல்லாம் போயிடும். அழகா ஏறும்போது பேசக்கூடாதுல. ஆமாம் ஆமாம், மனசுக்குள்ளே கொண்டுட்டாங்க. ஏறும்போது பேசுனீங்கன்னா என்னடா சாமியா? இதாங்க இது சிலுக்கார்பட்டி சந்து. இந்த சாமி மலையேறதுக்கு வச்சா சாமி எக்கட ரோடு பாத சாமி? இது மண்ணு பாதியா? திரும்பி பார்த்து சொல்லுங்க. செம்மண்ணு பார்த்தேன். அருமையா சாமி. சாமி பார்த்தியா? எலக்ட்ரிஷன் போகிற ஒயரு. இப்போ செக் போஸ்ட் தாண்டி ஒரு ரிவர் ஒன்று வருங்க. அந்த ரிவர் தாண்டினதுக்கப்புறம் நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுது. நம்ம நார்மலாக அந்த ஒரு மலைக்கு கீழே இருக்கிற ஒரு நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த யானை நடமாட்டலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் குரூப்பாக போகிறது நல்லது. ஸோ வர்றவங்க ஒரு குரூப்பாக வந்துடுங்க. இந்த ஒருத்தர் 2 பேருன்னு தனியாக வராமல் கொஞ்சம் குரூப்பாக வர்றது நல்லது. சாமி சார் தண்ணி அருந்து மேடம் காட்டு வனவிலங்குகளுக்காக புலி யானை அவர்களுக்காக நீர் குடிக்கிறதுக்காக செய்திருக்கிற தொட்டி. அங்கே இங்கே வந்து யானை குடிக்கணும். யானை குடி தேவைச்சிடாங்களா? சத்தம் தானே அதிகம் இல்லையா? வந்துட்டோம் பாதி வழியை கடந்து வந்துட்டோம். எங்க வந்துடும் சாமி? சாமி இது காலை கட்டி ஐயப்பன் வந்து இங்கே தான் சாமி காலையை கட்டிட்டு போனாரு. காளையா? காலை கட்டின்னு போனாரு. வத மாட்டத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்து காலையை கட்டிட்டு போனாரு. காளை மீன்ஸ் மாடு. மாடு ஒரு வழியாக ஒரு 1.5 மணி நேர பயணத்தில் ஒரு சந்தை காலை கட்டி வந்து பயணம் செஞ்சிருந்தோம். அடுத்தது அழுதாமலை தான். எல்லாம் ரெடியாக இருங்க. காலைக்கட்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி இங்கேயே எல்லாருமே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அதுக்கான கூடாரமும் அங்கே அமைச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கூடாரத்தில் எல்லா சாமிங்களும் படுத்துட்ருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பாங்க. அது இல்லாமல் ரூம்ஸும் இருக்குது. அது ஏதோ காஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே ஃபுட்டுலாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு அந்த ஃபுட்டெல்லாம் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு சப்போஸ் ஒரு பல்காக நீங்கள் ஒரு 17 பேர் இல்லை 22 பேர்கிட்ட போகிறீங்கன்னா அவங்களே சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடுக்கான காஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டுக்கான காஸ்ட் மட்டும் கொடுத்தா போகலாம். அதே மாதிரி இங்கே சார்ஜ் எல்லாம் நீங்கள் ஃபோனுக்கு இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இங்கேருந்து 7 மணிக்கு மேலே இங்கே லாக் பண்ணுருவாங்க. இது ஒரு செக் போஸ்ட் மாதிரி 7 மணிக்கு இங்கே லாக் பண்ணுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஒரு 6:30 7 o'clock தான் அழுதாமலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் சாமி சார். அது கொஞ்சம் 6 o'clock கரெக்டாக சாமிங்க எல்லோரும் நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அழுதாமலையில் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 7 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம இப்போ நடக்கணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக எல்லோரும் வந்து நாங்கள் இங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து ஏன் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுன்றதை சொல்லிடுறோம். அழுதாமலை ஸ்டார்டிங் பாயிண்டில் போதுமான இடவசதி இல்லாதனால எல்லாருமே காலாக்கட்டியில் வந்து ஸ்டே பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி நம்மளால் நடக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கேருந்து அதுக்கான பம்பைக்கு போகிறதுக்கான வண்டி இருக்குது. நீங்கள் இங்கேருந்து வண்டி ஏறி பம்பைக்கும் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமி சரணம். Day 2. விக்கி என்ன சொல்ல கார்த்தியே விக்கின்னு என்ன சொல்கிறோம்? எதையாச்சும் சொல்லியா? 2 நாள் பயணமா? எங்கே இருக்கோம்? அழுதாமலை போயின்னு இருக்குமா? அழுதாமலை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். பாருங்கள் ஸ்டார்டிங்கே அழுதாமலைக்கு எப்படி கீழே டவுனில் இறங்குது பாருங்கள். சாமி சரணம். அழுதாமலை டவுன் இறங்க பொழுது அழுதான மழையிலேருந்து நடந்து ஆரம்பிக்கிறோம். முதல்ல அழுதா நதியில் குளிச்சுட்டு இங்கேருந்து கல் எடுத்து கல்லிடம் கொண்டு வைக்க போகிறோம்.
அதுக்காக புனித பயணத்துக்காக போகிறோம். சாமியே சரணமையப்பா. என்ன இன்னைக்கு இப்படி போறது? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சாமி, இந்த பெரிய பாதையுடைய உங்களோட அனுபவத்தை சொல்றீங்களா? என்ன சாமி, ஆனந்தத்துல பேச்சு வரலையா? சாமி, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க சாமி. நைட்டு உணவுலாம் எப்படி இருந்தது? எப்படி அது சாப்பிட்டுனே இருக்கிறீங்களா? உங்களுக்கு மட்டும் ஜீரணம் ஆகினே இருக்குதா இல்ல அது தனி மருந்தா? சாமி, நீங்க சாமி இது வரைக்கும் 71 வருடம் வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது ஆக்ஷன் மேடம். பெரிய பாதை எத்தனையாவது வருடம் மேடம்? இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சாமி, யாரும் கவர் எடுத்து போகக்கூடாது. அதனால் அங்கேயே இந்த நம்ம இந்த மாதிரி பேகுகளை தருகிறார்கள். பேக்கில் தந்துடுறாங்கப்பா. அது அந்த அந்த இடத்துல தான். இது எங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அழுதாமலை என்ட்ரன்ஸ். பார்த்துங்க, யாரும் கவர்லாம் எடுத்து வராதிங்க. பக்தர்கள் வேண்டுகோளுக்கு. சாமி சரணம். மூலிகை தண்ணீர் அங்கங்கே வச்சுருப்பாங்க நாங்கள் நினச்சோம். பட் அந்த ஃபெசிலிட்டிஸ் எங்கே மூலிகை தண்ணீர் வைக்க முடியல. ஏன்னா மலை மேலேன்றதுனால மேபி இருக்கலாம். இதுக்கப்புறம் என்னங்க, அந்த ஜூஸ் தான் முடிஞ்சு போனால் வாட்டர் மெலானும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடாலாம் போட்டு லெமன்லாம் போட்டு ஒரு லெமன் சால்ட்டு, லெமன் சோடா, ஸ்வீட் அண்ட் சால்ட்டு இது மாதிரி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ பெட்டர் எல்லாருமே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்துருங்க. அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வந்துருங்க. முடியாத பட்சத்தில் நம்ம இது மாதிரி ஜூஸ் கலக்கி தான் அடிக்கணுங்க. வெற்றிகரமாக அதை கடந்துட்டோம். ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டேங்குது. மூச்சு வாங்கி எடுக்கானுவான். காதுதான் கேட்குதா இல்லை காது கேட்காம இருக்கானு அது. சாமி, இதுதான் கல்லிடுங்குன்று. அழுதமலையின் உச்சியில் இருக்கோம்னு நினைக்கிறேன். கல்லிடுங்குன்றில் கல்லிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இது நம்ம சாமி ஆற்றுலேருந்து எடுத்த கல் அழுதங்கத்தியில். அது மேலே போய் பார்க்கல. விக்கி சுவாமி தான் இந்த கல் வைக்கிறாரு. இறக்கணும். அதெல்லாம் வழியிலே வந்துடும். பெரிய விஷயம் அழுதமலை தான் அழகாக வந்துடும். வந்தால் தான் வந்து என்ன கஷ்டம் உண்மைதாங்க. அழுதமலையில் அழ வைப்பாருன்றது நிச்சயமான 100% உண்மை. நீ வெயிட்டே தூக்கலனாலும் கட்டாயம் அழ வரும். சாதாரணமாக பாதை. எது ப்ளஸ் எது மைனஸ் மொத்தத்தையும் சொல்கிறாங்க. சுவாமி வந்து அவருடைய அனுபவத்தை கட்டாயமாக சொல்கிறேன்னு இருக்காரு. அந்த தவறுகளை செய்யாதீங்க. தயவு செஞ்சு ஃபோனில் பேசுறதை மட்டும் நிறுத்திங்க. சுவாமியோடைய மிகப்பெரிய தவறு அதுதான். நடுராத்திரிலும் பெண்களோட ஃபோனில் பேசுகிறாரு. வாங்க விக்கி சுவாமி. அழுதாமலைக்கும் காடுமலைக்கும் நம்ம இன் பிட்வீனில் நடந்து போயிட்டுருக்கோங்க. அதோட லொக்கேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர பாதைகள் மிகவும் கடினமாக இருக்கும். சாமி சார் சத்யா சத்யா சாமி. முக்குழி வர போகிறோம். முக்குழியில் டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட் மாதிரி தராங்க. இந்த மாதிரி நம்ம 18ஆம் படியில் போயிட்டு அந்த ஷெட்டில் நிற்கிறதுலாம் இருக்காது. நேரடி தரிசனம் தான். இதுவே வந்து எனக்கு சிஎம் முதல்வர் கேரளா முதல்வர் தெரிஞ்சதுனால கொஞ்சம் பேசி ரெடி பண்ணேன். ஆமாம் சாமி. பின்னாடி ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்து அம்மன் ஏதோ ஒரு சாமி வருதான். மாளிகாபுரத்தை மழை காலத்து அம்மன்ன்றாரு. மாளிகாபுரத்தை மழை காலத்து அம்மன்றாரு. என்ன பண்ணுறது தெரியல. கொம்பு வர தகரித்தவருக்கு அப்போ அடங்க மாட்டேங்குது. தவறெடுத்து ரொம்ப ரோலிங் ஆகுது உங்களுக்கு. அப்போ அடங்க மாட்டேங்குது. சாமி சரணம். அப்படி சொல்லு சாமி.
ஏன் சாமி கொம்பு தட்டி விட்ட? சாமி தட்டினா ஐயப்பா விளையாட்டுத்தனமாக விட சாமி நல்லா பக்தியோட சொல்கிறாரு. விளையாட்டுத்தனமாக தான் இப்படி தான் குறைஞ்சபட்சம் பெரிய பதவி ஒரு 48 நாள் கம்பல்சரி விரதம் இருந்தால் சாமி வரணும். ஆமாம் சாமி. ஆசைக்கு போய் 20 நாள் 10 நாள் போகிறவங்களாம் தயவு செஞ்சு வராதிங்க இந்த பாதைக்கு. மாலை கழட்டிட்டு இருக்கிற எல்லா திட்டு பழக்கத்தையும் பண்ணாதான் போறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு? என்னோட பொருள் அதிகம் ஐயனை நீ காண போகிற சாமி. எனக்கு அது வாழ்க்கையில் முதல் சந்தோஷம் தான் சாமி. 33வது பொருளை ஐயனை பார்க்க போகிறேன். இது யாருக்கு இத்தனை பேர் பாக்கியம் கிடைக்குன்னு தெரியல. எனக்கு கிடைக்கிறது சாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய பாதையில் நடந்து போகிற முதல் வருஷம். நம்ம கல்லிடுங்கன்ற தாண்டி கோட்டை, அதாவது உடும்பாறை வில்லன் டெம்பிள் கிட்ட வர போகிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விக்கிசாமி. சாமியே சரணம் ஐயப்பா. சாமி சரணம். எல்லாம் சக்கரை மின்னலே என்னங்கிறானுங்க சாமி. அங்கே 8 காலம் இருக்கும். தெரில பார்க்கலாம். ஒன்றா இறக்கம் என்ன இருக்குப்பா இது? அழுதாமலை இறக்கம். கல்லிடுங்குன்று கிடையாதா? கல்லிடுங்குன்று அழுதாமலையில் ஒரு பகுதி. அழுதாமலையுடைய உச்சி வந்து கல்லிடுங்குன்று, அதுலேருந்து இறக்கம். அனுபவத்தை சொல்லுங்க சாமி. உங்களுக்கு கதை எந்தெந்த இடத்துல புரியுது? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? ஆனா பாராட்ட வேண்டிய விஷயம் சாமி. எத்தனை கிலோ வாங்கினா கரெக்டா இருக்கும்? பாராட்ட வேண்டிய விஷயம். பிடிக்குதா பால் சாதியில பிடிக்குதா? பரவாயில்ல சாமி. ஆனா வந்துடுறாரு அவள் அது பாராட்ட வேண்டிய விஷயம். முடியல எங்களால. சரத் சாமி வந்து பார்த்தீங்கன்னா இருமுடியை எங்குமே கீழே வைக்கவே இல்லைங்க. அது அவருடைய ரொம்ப முடியலனாலுமே அவரால் ரொம்ப முடியல. ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு, ஒரு இடத்துல மயக்கம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த இருமுடி பையை அவர் கீழே வைக்கவே இல்லை. தோளில் வச்சார், தலையில் வச்சார். அதே மாதிரி தான் எந்த சாமியாக இருந்தாலும் இருமுடி பையை மட்டும் கீழே வைக்க உங்களால் முடியாத பட்சத்தில் தோளில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய பாதைன்றனால நம்மளால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே தலை வலிக்க ஆரம்பிச்சிடும், தாக்கு பிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்துட்டாருப்பா. இங்கே ஒரு சாமி சுரண்டிச்சு பேச்சு வரா சாமி. இந்த ஆழத்தில் ஒரு சிரிச்சு விடுது. அழுதாமலை நல்லா டவுன் வந்ததும் நம்மளுக்கு இந்த ரிவர் வந்துடும். ஸோ இந்த ரிவர் வந்ததுமே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு கரிமலை. அடுத்த மலைக்கு போனோம். ஸோ இதுதான் அதுக்கான ஜாயினிங் பாயிண்ட். நம்ம இந்த ஆறை தாண்டி போனால் தான் கரிமலையோட அடுத்த மலைக்கு நம்ம போக முடியும். கரிமலையுமே இன்னும் இருக்குது. பட் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு நடுவில் நம்ம நடக்க வேண்டியது இந்த ஆறு தான். இதை கடந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கரிமலையோட ஸ்டார்டிங்னு சொல்லலாம். இறக்கும் சாமி. கரிமலை இறக்கத்தில் தனி போகுது சாமி. ஃபுல் டவுனு. ஒன்றும் பண்ண முடியல. என்கிட்ட சொன்னேன் கேட்குறானுங்களா? பாவத்தை பண்ணாதீங்கன்னு கேட்ட மாட்டானு சாமிங்களா. எப்போல்லாம் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன ஒரு நீர்ப்பாதையை பார்க்குறோமோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் காலை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கான கொஞ்சம் அந்த வலி பெயின்லாம் போக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஒரு சில்னஸ் கிடைக்கும். மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போங்க. அப்போ உங்களுக்கு அந்த பெயின் வந்து உணர முடியும். ஸோ கண்டிப்பாக இதை போகிற வழி எல்லாமே சின்ன சின்ன ஒரு நீர்ப்பாதைகள் கண்டிப்பாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாமி சாமி இறங்குங்கள். ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. சாமி கரிமலை ஏற்றம்
கடினம் கடினம் மிகவும் கடினம். சபாசே காப்பாத்துறா சாமி. கரிமலை ஏற்றம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடமே. கொஞ்சம் ரொம்ப வழுக்கும், பார்த்து சேஃபாக வாங்க சாமி. இது ஏற்ற அவ்வளோதானே சாமி? இது ஏற்ற பம்பா. இது பேர் ஒன்று 5 கட்டு இருக்கும் கட்டு. இது ஒரு கட்டு ஒன்று இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது நீரா. ஹாப்பி பர்த்டே விக்கி. ஃபர்ஸ்ட் கட்டில் முக்கினாரு விக்கி. சாத்துக்குடியா? சாப்பா வெயிட் தாபாவா? இது உரி விட்டு வைக்க என்ன தாப்பா? சக்கரே சக்கரை சக்கரை போட்டுதான் கரிமலையானாலும் விட மாட்டீங்களா சக்கரே. வாங்க சாமி, வாங்க சாமி. உக்கார் சாமி, உக்கார் சாமி, வா சாமி. வா சாமி. மாமனார் இப்ப தானே பேசுறாரு. உக்கார் வா. ஒன்று 20 10 நிமிஷம் 1:30 எடுத்துறோம். அவங்க உட்காட்டண்டா. அதான் சொல்றேன், எல்லாம் 10 நிமிஷம் எல்லாரும் பொதுவாக சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. பார்த்திபன் எங்க வரீங்க? பார்த்திபன். எனக்கு பார்த்திபனை பார்த்தா பாவப்படுறதா இல்ல சந்தேகப்படுறதானே தெரியல. போய் லோடு கொட்டு வர்றாரு. லோடு கொட்டு வர பார்த்திபன். கேப் கிடைக்கிற டைம் எல்லாம் லோடு கொட்டுறது தான் வேலை. பாத்ரூம் வச்சுட்டு வரேன். அங்க பாத்ரூம் கட்டினாரு. வீடியோ எடுத்துக்கிறானா பாய் ஃபுல்லா. ஒருத்த பேர சொல்லு. சவனி கரிமலா விரதம் ஒழுங்கா இருந்தானா? விரதம் ஒழுங்கா இருக்காம நீனு சொல்லுமா. நாளைக்கு காலையில் கால் பண்ணுமா, இன்டர்வியூ இருக்கு. இல்லை 9 மணிக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றான் சாமி. அவன் 9 மணிக்கு இன்டர்வியூ பேசுற போன்ல. பரவாயில்ல, ஐயப்ப உன் கூட இருக்காரா. கரிமலையின் உச்சியில் ஐயனை பார்க்க வந்தப்போ அங்கே காவலுக்கு இருக்கிறவங்க தான் முதல் கொண்டு வந்து ஆட்டம் கண்டு விட்டு வனத்துக்கு அம்மனுடைய ஆசிரியர்கள் தான் நம்மளுடைய அடுத்த பார்க்க முடியும். இதுலேயே இந்த 17 பேரில் எங்கள் சாமி தான் சரியான முறையாக ஃபஸ்ட்டில் இருக்கார். இவருக்கு அப்புறம் தான் அந்த 16 பேர் ஏறுவாங்களே மலைக்கு. அந்த மந்திரக்கட்டு கோலில் கட்டினார் பாருங்க. வீடியோ எடுத்து நான் வந்துட்டேன். சாமி இவர் வந்து அடுத்தது ஆருத்ரா நடனம் நம்ம ஊரில், அதுக்காக காலை அகல வச்சு டான்ஸ் போடுறாரு. ஃபுல்லாக ப்ராக்டிஸ் மோட் தான் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. ஃபுல்லாக ஆயில் அடிச்சு தடி வச்சுக்குது, ஆயில் சர்வீஸ் வண்டி. ஒரு வழியாக பம்பா வந்து சேர்ந்துட்டோங்க. ஆனால் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிமலை இறக்கம். ஏற்றமும் கஷ்டம்தான், இறக்கமும் கஷ்டம்தான். பட் இது கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கரிமலை இறக்கம் ரொம்பவே கஷ்டங்க. ஸோ தயவு செஞ்சு சாமிங்க வரும்போது பார்த்து பொறுமையாக வாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் கல் முள்ளுமாக இருக்கும். கொஞ்சம் உட்காந்து கூட வாங்க, ரொம்ப அவசரம் இல்லை. உங்களுக்கு அந்த இதை சொல்லுவாங்களே, இந்த அடிப்பாதம் வலிக்கும், அப்புறம் அந்த காப்ஸ்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக வாங்க. இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் கரிமலை இறக்கம் தாங்க. ஏற்றமும் சரி இறக்கமும் சரி. அழுதாமலாம் அழுதுடான்னு சொல்லுவாங்க, ஆனால் கரிமலையில் தான் நாங்கள் பாதி பேர் அழுதுட்டோம். ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக வாங்க. ஆஃப்டர் நீங்கள் கரிமலை வந்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீல் ஒன்று வைப்பாங்க. அந்த சீலை வாங்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பம்பாவில் குளிச்சுட்டு பொறுமையாகவே போங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் டிக்கெட் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு பாஸ் ஒன்று வாங்கியிருப்பீங்க, அந்த பாஸ் வச்சுட்டு கரிமலையில் ஒரு சீலு, பம்பாவில் ஒரு சீலு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்குள்ளே கீழே இறங்கணும், பார்த்துக்கோங்க. அப்படி முடியாதவங்க பொறுமையாக அந்த கரிமலை ஏற்றத்தில் வந்து கொஞ்சம் நேரம் தங்கிட்டு கூட பொறுமையாக நாளைக்கு மறுநாள் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் மோஸ்ட்லி 1.5 நாளில் முடிச்சிட்டோம். 3-4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்குள்ளே நாங்கள் கீழே வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரு குழியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாமியே சரணம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.